வணக்க மக்களே. ஸோ ஒரு வழியாக இந்த டாஸ்க் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதன் மூலியமாக டாஸ்கோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வின்னர் தான் ஆயிருக்காரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் மணிச்சந்திரா வெளியேறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 பேர் இருந்தாங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரவீனாவும் அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் கரெக்டாக வெளியே ஏற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சாங்க. பூர்ணிமா தரப்போட ரவீனா எதுவுமே பேசலை. அவங்க ஃபன்னாக பேசிட்டு நான் இப்போ வெளியே போக தயார் அப்படின்ற மாதிரி தான் ரவீனாவோட தரப்பு இருக்குது. பட் பூர்ணிமாவோட தரப்பு என்னென்னா எனக்கு கேங்குன்னு சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணலன்னு சொல்கிறாங்க, பல விஷயங்கள் நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்டார்ஸ் வேணும், நான் ஒரு வாரம் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல வாதங்களையும் வச்சாங்க. பட் பூர்ணிமாவுக்கு ஸ்டார் வேணுன்றது என்னென்னா மெயின் ரீசன் என்னென்னா அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வரணுன்றது தான் அவங்களோட எண்ணமே. நேற்று நைட்டே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேப்டன் ஆகினா என் ஃபேமிலி வந்துடும், அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பூர்ணிமா தரப்பு நியாயத்தை அவங்க ஒரு பக்கம் ஜஸ்டிஃபை பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் வர்மா கரெக்டான பாயிண்ட். ஏங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க, ஷோனே தெரியாமல் எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. கேங்குன்னு நீங்கள் சொல்லலை, ஆனால் கேங்கு மாதிரி நீங்கள் மாயா பூர்ணிமா ஒரு சில இடத்துல கேங்கு மாதிரி தான் விளையாடி இருக்கீங்க. ஸோ உங்களை சார்ந்து இருக்கிற கூட்டங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி கேம் விளையாடி இருக்கு, அதுக்கு முழுக்க காரணமும் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் வர்மா அவர் தரப்பு நியாயத்தை அவர் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஓப்பனாக வச்சு ஒரு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பஸ்ஸர் அடிச்சதுக்கப்புறம் யார் போகிறது அப்படின்ற மாதிரி விக்ரம் சைலண்ட்டாக இருந்துட்டு கடைசியில் வந்து பூர்ணிமாவுக்கு ஓட்டை போட்டு அப்படியே பூர்ணிமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவா விக்ரமா அப்படின்றது தான் இருந்தது. ஸோ விஜய் வர்மா வந்து என்ன சொன்னார், இந்த ஸ்டார் எனக்கு முக்கியம், 3வது வாரம்ன்றது எனக்கு டேஞ்சரான வாரம்பா, அது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, இது கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. ஸோ கிறிஸ்டல் கிளியராக நீட்டாக ஸோ விஜய் வர்மா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேருந்து இது வரையுமே சூப்பராக பாயிண்ட்லாம் எடுத்து வச்சார் அப்படின்றது தான் ஃபேர். இந்த இடத்துல கூட நீ சேவ் ஆயிடுவ, பல நாள் இருந்திருக்க, பட் எனக்கு வந்து டேஞ்சராக இருக்குது, கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த ஸ்டார் கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்றைக்கி பேசின பேச்சுக்கெலாம் எனக்கு அடுத்த வாரம் வச்சு செய்வாங்க, நான் எப்படி போய் மாட்டுவேனே எனக்கு தெரியாது, பட் எனக்கு இந்த ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். விக்ரமும் வந்து இல்லை எனக்கும் இதுவாக இருக்குது, நான் இந்த வீட்டில் இருக்கணும், ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நாமினேஷன் வந்தால் ஒரு விஷயம் பண்ணுவேன், பட் எனக்கு இந்த வீட்டில் இருந்து நான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இந்த ஸ்டார் முக்கியம், ஒரு வேளை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனா அப்படின்ற மாதிரி இவரோட தரப்பு நியாயத்துமே சரி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் மேலே இந்தா புட்ரா நீ வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு வந்து கொடுத்துட்டு விஜய் வர்மா வெளியே போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோட வின்னர் வந்து டைட்டில் வின்னர் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் விக்ரம் வந்து 5 ஸ்டார். எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க இந்த ஸ்டாரை வாங்குறதுக்கு, பட் சொல்லையா 5 ஸ்டாரை வந்து மாஸ்கா பேசி எடுத்துகிட்டு போயிட்டார் விக்ரம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. பட் இதே மாதிரி எல்லா கேம்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணால் விக்ரமுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலிமா ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ, இன்னொருத்தரை நாமினேட் பண்ண போகிறாங்க. பட் இதில் என்ன அல்டிமேட் ட்விஸ்ட்னா அடுத்த நாமினேஷன் டபுள் எலிமினேஷன், அதில் யார் 2 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போது. இதை ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் விக்ரம் வந்து அங்கங்கே தான் பேசினார், ஆனால் விஜய் எல்லார் கூடயுமே ஸ்டார்டிங்லேருந்து பேசி இவ்வளோ தூரம் வந்தது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஸ்டார் இவர் தான் ஜெயிச்சிருந்தாலும் மனசை விஜய் ஜெயிஸ்டார் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இந்த விஷயம் நடந்தது. ஒரு பக்கம் டீம் பி வந்து விஜயை பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் ஜெயிச்சதில் ஒரு பக்கம் சந்தோஷன்ற மாதிரி பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்குது. இந்த தரப்பு வந்து போயிட்டு உடனே மாயா வந்து அவங்க இப்படிலாம் பேசினாங்க தெரியுமா, அவங்க இல்லைனா இந்த கேமே நீட்டாக இருந்திருக்கும், அக்லியாக இருந்தது, அவங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கேம் நீட்டாக இருக்குது, இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா வந்து மாயா பேசுகிறாங்க. ஸோ அவங்க இல்லைனா அந்த அர்ச்சனா தினேஷ் 4 பேர்னு சொல்கிறாங்களே, ரவீனாவை சேர்த்து பேசுகிறாங்க, ரவீனா கூடயே வச்சு ரவீனாவை சேர்த்து பேசுகிறாங்க. பட் உடனே நேமை கவுண்ட் பண்ணும்போது ரவீனா முன்னாடியே சொல்ல முடியல. அப்பயே தெரியுது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு. ரவீனா வேறு அந்த இடத்துல நாரதல் வேலை பார்ப்பாங்களே, அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் நான் கிளியராக சிக்னல்ஸ் பார்த்தேன், இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க, டீம் பி பிளான் பண்ணி போயிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பிளான் பண்ணி போயிருந்தா மாயா அவர்களே, பிளான் பண்ணி போயிட்டு இருந்தா டாஸ்க்கு விக்ரம் ஜெயிச்சிருக்க மாட்டார், அவங்க டீமில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. பிளான் பண்ணாமல் போனதால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, எல்லாரும் வந்து வாலண்டரியாக லெஃப்ட் ஆனுங்க. ஒரே கொஸ்டின், ஓட்டிங் ப்ராசஸ் படி இந்த டாஸ்க் முடியும்னா புள்ளி கேங் விட்டுருப்பாங்களா மக்களே? ஓட்டிங் ப்ராசஸ் படி இருந்தால் புள்ளி கேங் ஒவ்வொருத்தரையாக தள்ளி தூக்கி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இதே இங்கே ஓட்டிங் ப்ராசஸ் வரும்போது கூட இந்த டீம் வந்து அவங்களா வாலண்டரியாக, விஷ்ணுவாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும், வாலண்டரியாக அவங்கள வெளியேறிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஸோ எனிவே ஒரு பக்கம் ஃபைனலாக வந்து இவர் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாரு. எந்த 2 பேர் அடுத்த வாரம் ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் தான் ரிஸ்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி